மற்ற தலைவர்களோட விஜய் அவர்கள் சொன்னால் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னும் போது ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய கருத்தை சொல்லலாம்ல, எந்த ஸ்டாண்டும் எடுக்காமல். எப்படி சொன்னாலும் அதை திரிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க. அதை இட்டுக்கட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படி பார்த்தா எந்த கருத்துக்குமே அவர் எதிர்வினை ஆட்ட முடியாதுல்ல. மக்களை பிரிவினாவாதம் செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல மட்டும்தான் அவர் நமக்கு கெட்ட பேரே, அவர் கெட்ட பேர் வரும்னு தெரியாதுங்களா? நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க, இதை எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்குத்தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? கரூர் சம்பவத்துல அவர் வந்து நைட்டோட நைட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு. நமக்குத்தான் அடுத்த நாள் கெட்ட பேர் வரும்னு அவருக்கு தெரியாதா? 30 நாள் அமைதியா இருந்தாரு. நமக்கு தான் கெட்ட பேர் வரும்னு அவருக்கு தெரியாதா? ஆனால் நமக்கு கெட்ட பேர் வரும், அந்த விஷயத்தை அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. மக்களுக்கு எது சரி அதை தான் முக்கியத்துவம் கொடுக்காரு. அமைதியா இருக்குது சரின்னா அமைதியா இருக்கணும். நீங்க திருப்பரங்குன்றோன்னு பிடிச்சி தொங்குறீங்க, பல விஷயங்கள்ல நாங்கள் அதை அமைதியாக இருக்கிறோம். ஏன்னா எந்த இடத்துலையும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கப்படவே கூடாது. அதனால் நமக்கு பாதிப்பு வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காலப்போக்கில் அதை சரி பண்ணிக்கலாம். இவர்கள் மாதிரி நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. அது ஒட்டுண்ணி அரசியல், மதத்தின் மீதும் மொழி மீதும் இனத்தின் மீதும் ஜாதி மீதும் ஒட்டிக்கிட்டு அதன் மூலமாக மக்களை பிரித்தாழ்ந்துக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு கழகத்தை மூட்டிக்கிட்டு அதனால் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்யலாம். எங்களுக்கு கெட்ட பேரே வந்தால் கூட பரவாயில்லன்னு நினச்சி அமைதியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறது வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஆனால் அதனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. விஜய் அவர்களுடைய வீரியம் அப்படி, அதனால்தான்.